அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய அலிசா குரான் அகாடமியில ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நம்ம தஜ்வீத் ஃப்ரீ கோர்ஸ் நம்ம போட போறோம். சரிங்களா? நான் இந்த சேனல் எதுக்காக நான் கிரியேட் பண்ணேன், எதுக்காக நான் இந்த தஜ்வீத் குரான் சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுனேன்னா, என்னுடைய லைஃப்ல நான் தஜ்வீத் கோர்ஸ் கத்துக்கிறதுக்காக எனக்கு ரொம்ப குர்ஆன் ஓதணும், தஜ்வீத் முறைப்படி சட்டங்கள அப்ளை பண்ணி ஓதணும் ரொம்ப ஆசை எனக்கு. அப்ப நான் எல்லார்கிட்டயும் நானும் நம்பர் சர்ச் பண்ணுவேன், கேட்பேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, 1000, 1500 மந்த்லி ஃபீஸ்ன்னுவாங்க. நம்மளுக்கு ஃபினான்ஷியலா அந்த ப்ராப்ளம் இருக்கிறப்ப, நம்ம குர்ஆன் ஓதணும்னு ஆசைப்படுவோம். ஆனா, அந்த மாரி ஃபீஸ் கேட்டதுமே நமக்குள்ள என்ன இருக்கும்? நமக்கு என்ன தோணும்னா, நம்மளால இது கத்துக்க முடியாது. நம்மளால எங்க மாசம் மாசம் ரூ. 1000 ரூ. 1500 கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு அதோடைய வலி என்னன்றது தெரியும் இல்லையா? நான் இத நெறைய பேருக்கு குர்ஆன் ஓதணும், தஜ்வீத் முறைப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனா, அவங்களுக்கு ஃபினான்ஷியலா நெறைய ப்ராப்ளம் இருக்கும். ஃபீஸ் பே பண்ண முடியாம கத்துக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் இல்லையா? நெறைய பேருக்கு ஒர்க் இருக்கும். மதரசாக்கள்ல டைரக்ட்டா போய் கத்துக்க முடியாது. வீட்ல ஒர்க்கே அதிகமா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்காகவும் குர்ஆன் ஓதணும், நான் ஆரம்ப நிலையிலிருந்தே நான் கத்துக்கணும் அப்படின்றவங்களுக்காகவும், என்னுடைய சிறு முயற்சியா நான் இந்த யூடியூப் சேனல்ல நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ். இது மூலமா நம்ம குர்ஆன் எப்படி ஸ்டார்ட்டிங்லேருந்து அலிஃப், பாலேருந்து நம்ம எப்படி ஸ்டார்ட்டிங்லேருந்து கொண்டு போலாம். அத கொண்டு போய் நம்ம எப்படி தஜ்வீத் சட்டங்கள நம்ம அப்ளை பண்ணி ஓதணும் அப்படின்ற வரைக்கும், ஒரு பேசிக்லேருந்து புரியிற மாரி தெளிவா நான் சொல்லிக் குடுக்க போறேன். சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, "உங்களில சிறந்தவங்க யாருன்னா, நம்ம குர்ஆன் கத்துக்கிட்டு, அத பிறருக்கு எத்தி வைக்கிறாங்கல்ல, அவங்க தான் ரொம்ப சிறந்தவங்க" அப்படின்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ். நம்ம இந்த ஃப்ரீ கோர்ஸ் மூலமா நம்ம தஜ்வீத் கோர்ஸ் கத்துக்கிட்டு, நம்மளும் என்ன பண்ணணும், மத்தவங்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக ஆகணும்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க. இன்ஷா அல்லாஹ். நான் எந்த குர்ஆன்லேருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்து சொல்லி தர போறேன் அப்படின்னா, தஅலீமுல் குர்ஆன். இது பேசிக்கா இருக்கிறவங்களுக்கு, அதாவது அலிஃப், பாலருந்தே நான் படிக்கணும். அதே சமயத்துல தஜ்வீத் சட்டங்களையும் நான் அப்ளை பண்ணி ஓதணும் அப்படின்றவங்களுக்கு, இந்த புக்கு நீங்க உங்களுடைய பக்கத்துல இருக்கிற இஸ்லாமிக் புக் சென்டர்ஸ் கடையில கேட்டீங்கனாலே இருக்கும். ரூ. 80 தான் இதனுடைய விலை. இந்த புக் வாங்கிக்கோங்க. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் அலிஃப், பாலேருந்து கத்துக்கிட்டே நமக்கு பயிற்சிகள்லாம் குடுத்திருப்பாங்க. அப்படியே எஸ்என்எல் குர்ஆன் நம்ம எப்படி கத்துக்கிட்டோமோ, அதே மாதிரியே அலிஃப், பாலேருந்து நம்ம கத்துக்கிட்டே லாஸ்ட்ல தஜ்வீத் ஒரு ரூல்ஸையும் நம்ம கத்துப்போம். பொறுமையா கத்துப்போம். அத எப்படி நம்ம குர்ஆன்ல அப்ளை பண்ணி ஓதணும்னு சொல்லி, நம்மளுக்கு இந்த குர்ஆன்லயே, இந்த புத்தகத்திலேயே நமக்கு அம்மா ஜூஸ் வரைக்கும் நமக்கு குடுத்திருக்காங்க. நபா சூராலருந்து நாஸ் சூரா வரைக்கும் நமக்கு குடுத்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ். நம்ம ஒரு பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு, பேசிக்கா நம்ம எப்படி கொண்டு போணும், அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்றது இந்த இந்த புக் மூலமாவே நம்ம கத்துக்கலாம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வகுப்பு ஜனவரி 1 முதல் ஸ்டார்ட் ஆகும். எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு, நம்மளுடைய வகுப்ப தினமுமே வீட்ல இருந்து கவனிங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். நான் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்றேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.